உன்னால் ரட்சிக்கப்பட்டவர்கள் இவர்கள். அனைவரையும் நீயே காப்பாற்றினாய். பக்தர்களுக்கு தாயாகவும் பாவிகளுக்கு மகா காளியாகவும் மாறுகிறாய். உன்னுடைய சக்திக்கு எல்லை என்பதே இல்லை. நான் மகாகாலனாவே. ஆகையால் நீ மகா காளியாவாய். மகாகாளி போற்றி, 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 மகாகாளி போற்றி. முதல் முறையாக என் மனம் அமைதி கொள்ள மறுக்கிறது. அப்படி என்ன சக்தியை கொண்டுள்ளாள்? முதலில் என் சேனைகள், பிறகு சண்டுவும் மண்டுவும், அவ்வாறே மூர்க்க அரக்கனையும் அழித்து விட்டாள். உன்னை எங்கி கதிக்கு ஆளாக்கி இருக்கிறாள் நிசும்பா. கண்களால் காணாமல் தங்களால் உணர முடியாது. அவள் அசைவு ஒவ்வொன்றும் பெரும் சூறாவளி போல் இருந்தது. அவள் பார்க்கும் இடமெல்லாம் தீப்பிழம்பென மாறிக்கொண்டே இருந்தது. மகா காலனையும் விட அவள் மிகவும் ஆபத்தானவள். ஒரு நாள் நிச்சயம் நான் நம்மை எதிர்க்கும் அந்த மகா காளியை இல்லாமல் செய்துவிடப் போகிறேன். அதற்கு கால பிரபந்த யாகம் செய்ய வேண்டியது அவசியம். எப்படி? அவளை வெல்ல யாராலும் இயலாது. அவள் எங்கிருந்து வருகிறாள் என ஒன்றுமே புரியவில்லை. ஆம், அதை பற்றி நாம் அறியாமல் இருக்கலாம். இருப்பினும் எதற்கு வந்தாள், ஏன் வந்தாள் என்பதை அறிய வேண்டும். ஒருவேளை பார்வதியை ரட்சிக்க வந்திருக்கலாம். அவ்வாறெனில் பார்வதியை கூடிய விரைவில் என் வசப்படுத்துவது நிச்சயம். பார்வதியே தானாக வந்து நம் இடத்தில் தஞ்சம் புகுவது நிச்சயம். மகாகாளி. கண்டாயா பார்வதி? அனைவரும் ஆனந்தம் கொண்டுள்ளனர். இருப்பினும் என் மனதில் ஆனந்தத்திற்கு பதிலாக வருத்தம் மிஞ்சி இருக்கிறது. மகாதேவா, நான் யார்? இதற்கான பதில் எனக்கு அவசியம் தேவை. தாங்களும் அந்த பதிலை கூறவில்லை. அனைத்தையும் அறிந்தவர் தாங்கள். ஆனால் இந்த சக்தியானது எனக்கு எதற்கு மகாதேவா? நான் என்ன செய்ய போகிறேன்?
எதற்காக இந்த புது பரீட்சையை எனக்கு அளித்தீர்கள்? இதற்கான பதில் தெரியும் வரை என் மனம் சாந்தி அடையாது மகாதேவா. ஏனெனில் இந்த யாத்திரை உனக்கானது கௌரி. உன்மேல் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளேன். எங்கு அதர்மம் ஏற்பட்டாலும் சுவாமினியாய் நீ அதை தீர்த்து வைப்பாய் பார்வதி. இத்தகைய உன் யாத்திரையில் நான் எதற்காக துணையாக இருக்க வேண்டும்? உனக்கு துணை யாரும் தேவையில்லை. மகாதேவ், தன்யனானே, இந்த மகா காளியே நேரில் வந்து எனக்கு ஆசிர்வாதம் அளித்ததினால் தாங்களும் அனைத்தையும் அறிந்திருந்தீர்கள் தானே? ஏன் என்னிடம் மறைத்தீர்கள்? இப்பொழுதாவது கூறுங்கள், எனக்கு மட்டும் ஏன் இப்படி? சூரியனுக்கு ஒளியானது என்ன சொல்லித்தரப் போகிறது? நீ ஒரு சமுத்திரம் தேவி. உன் எதிர்காலம் என்னவென்பதை நீயே அறிய வேண்டும். உன் லட்சிய வழி நடத்தல் வேண்டும். அதற்கான பயணத்தை தனியாக துவங்க வேண்டும். வணங்குகிறேன் மகாகாளி. தேவி பார்வதி, அந்த சக்தி தாங்கள்தான் என்று நான் கூறினேன் அல்லவா? என்னவாயிற்று தேவி பார்வதி? ஏன் இத்தனை சங்கடம் தங்களுக்குள்? அப்பொழுது தாங்கள் செய்த அனைத்துமே தேவர்களை காப்பதற்காக அவசியம் தேவைப்பட்டது. மகாதேவரை அவமதித்தும் விட்டேன். தாங்கள் நாராயணனின் மனைவிதானே தேவி லட்சுமி? தங்கள் பதியின் மீது பாதங்களை வைப்பீர்களா? அப்படி ஒரு பாவத்தை செய்த எனக்கு என் வாழ்நாளில் பிராயச்சித்தமே கிடைக்கப் போவதில்லை. அவ்வளவு ஆக்ரோஷமாக இருந்த என்னை அன்று தன்னுடைய கண்களால் என்னை சாந்தப்படுத்தியவர் மகாதேவர். ஆனால் நான் என்ன செய்தேன்? அவர் சரீரத்தின் மீது பாதத்தை வைத்து பாவம் புரிந்து விட்டேன். ஏன் இவ்வாறு பேசுகிறீர்கள் பார்வதி? இவை அனைத்தும் தங்களின் பிரம்மை. பிரம்மை இல்லை, என் மனதில் தோன்றி. உங்களால் எனக்கு பதில் கூற முடியாத லட்சுமி. தாங்கள் என்னுடைய சகி ஆவீர்கள். இருப்பினும் என்னை கண்டு அஞ்சுகிறீர்கள். அசுரர்களை வதம் செய்து என்னுடையவர்களை நான் இழந்து கொண்டிருக்கிறேன். அவ்வாறு அல்ல தேவி பார்வதி. நாராயணன் தங்களுக்காக காத்திருப்பார். தாங்கள் செல்லுங்கள். அத்தகைய கேள்வி ஒன்றிருப்பின் அதற்கான பதிலை தேடி சுவாமினியே சென்றாக வேண்டும். நீ செல்லும் இந்த யாத்திரையில் என்னாலும் வர இயலாது. எவரும் உன் துணை இருக்க மாட்டார்கள். உண்மைதான் மகாதேவா. என் கேள்விக்கான விடையை நான் தான் தேட வேண்டும். அதற்காக நான் கைலாயத்தை தியாகம் செய்ய வேண்டும். இன்று வரை தங்களை பிரிந்து செல்ல வேண்டும் என்று நினைத்ததே இல்லை. ஆனால் இன்றோ நான் செய்த பாவங்கள் என்னை துரத்துகிறது.
என்னை தடுக்காதீர்கள் மகாதேவா. நான் செல்வதற்கு காரணம், என் மனதில் எழுந்திருக்கும் இந்த கேள்விக்கான பதிலை நானே கண்டுபிடித்தாக வேண்டும். அதற்கான யாத்திரையை தாங்கள் தடுக்கவும் வேண்டாம், என்னுடன் வரவும் வேண்டாம். அதுவரை இந்த பார்வதி உங்கள் கண் முன்னால் வரமாட்டாள். கௌரி, வேண்டாம் மகாதேவா, என்னை தடுக்காதீர்கள். நான் இங்கு வந்தது உன்னை தடுப்பதற்கல்ல. உனக்கு விடை கொடுக்கவே வந்தேன். செல். இப்பயணத்தை தொடங்குவதற்கு முன் அவசியம் நீ வாக்கொன்றளிக்க வேண்டும் பார்வதி. இவ்வுலகை பொறுத்தவரை நீ என் மீது பாதம் வைத்தாய். ஆனால் என்னை பொறுத்தவரை நீயே என்னுடைய ஹிருதயமாவாய். நீ செல்லும் பயணம் கடுமையாக இருக்கலாம். நான் அறிவேன் மகாதேவா. இன்னொன்றையும் நான் அறிவேன். இந்த பயணம் எனக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். இறுதி பயணமாகவும் இருக்கலாம். ஏனெனில் இந்த பயணம் உனக்கானது கௌரி. எனக்கு இதில் பூரண சம்மதம். இத்தகைய கேள்வி இல்லையெனில் இப்படி ஒரு பயணத்தை நீ மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. நீ மேற்கொள்ளும் இப்பயணத்தில் நான் உடன்வர இயலாது கௌரி. நான் மட்டுமல்ல, எவரும் உடன்வர இயலாது. சக்தி இல்லையே, இந்த சிவனும் இல்லை.
இதுதான் நடக்க வேண்டும். கால ஞானத்தை அறிய கைலாயத்தை விட்டு பார்வதி வெளியேறிவிட்டாள். அவள் தான் யாரென்று உணரும் சமயம் வெகு தூரத்தில் இல்லை. அனைவருக்கும் முக்தி கிட்டும். மீதம் இருப்பது பேரழிவு ஒன்றேயாகும். பிரபு, அன்னை பார்வதி தேவி எங்கிருக்கிறார்? கைலாயம் முழுவதும் தேடிவிட்டோம். பார்வதி கைலாயத்தை விட்டு சென்று விட்டாள் நந்தி. என்ன? அன்னை கைலாயத்தை விட்டு சென்று விட்டாரா? ஆயினும் என்னவாயிற்று மகாதேவா? நாங்கள் தவறிழைத்து விட்டோமா? அன்னை எங்கு சென்று விட்டார்? எங்கு? அவள் மனதில் எழும் கேள்விகளுக்கான பதில் கிடைக்குமோ அங்கு பதில் மட்டுமல்லாது வாழ்வின் போதனைகளும் கிட்டும். இருப்பினும் தாயற்ற குழந்தையாக இந்த கைலாயம் தவிக்கிறதே மகாதேவா. அதை தாங்களும் அறிவீர்கள் பிரபு. இருப்பினும் அன்னையை ஏன் தடுக்கவில்லை? ஒவ்வொருவரின் வாழ்விலும் லட்சியம் என்பது உண்டு நந்தி. அவள் செல்ல முற்படும் போது தடுக்க நான் யார்? இருப்பினும் அன்னை இல்லை எனில் நமது நிலைமை என்ன? இனி எங்களை போன்றவர்களை யார் பார்த்துக் கொள்வார்கள் சுவாமி? அன்னையை அழைத்து வாருங்கள் பிரபு. தாங்கள் எனக்கு ஆணையிட்டால் நானே செல்கிறேன். உன் அன்னை தானே நந்தி. தாயை அழைத்து வருவது தனையனின் கடமை அல்லவா? நீ இங்கு இன்னும் தாமதித்தால் அங்கு விபரீத விளைவுகள் ஏற்படக்கூடும் நந்தி. புறப்படு. தாங்கள் கூறும் பொருள் எனக்கு புரியவில்லை. விபரீதம் ஏதாவது நடக்கப் போகிறதா? சமயத்தை விரயமாக்குகிறாய் நந்தி. முடிவெடுத்த பின்பும் தாமதிப்பது தவறாகும்.